ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மார்ஷியல் மாஸ்டர் எபிசோடு 41. எபிசோடு ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு அங்க இருந்த எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப அதை கேட்டு லார்டு காங்கும் ஆச்சரியமா பாக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோ அந்த பிளேஸை விட்டு போறான். உடனே லிங்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, குன்சன் நீ உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, அது ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டுட்டு அங்கிருந்து போறான். அதுக்கு லிங்ஷன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, குன்சன் டீச்சர் ஏன் உனக்கு இவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாருன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒருத்தர் என்ன சொல்றான்னா, இயர்லி ஸ்டேஜ் எர்த் லெவல் மார்ஷியல் ஆர்ட், அதுவும் 3rd ரேங்க் பிளட் லைனை கொண்டவங்களை ஃபைனல் ஸ்டேஜ் ஹியூமன் லெவல் மார்ஷியல் ஆர்ட் டிஃபீட் பண்ணிட்டான், அதுவும் அவனோட பிளட் லைனை யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒருத்தன் என்ன கேட்கறான்னா, இங்க என்னதான் நடந்தது, பிரின்சஸ் லிங்ஷன் எப்படி தோத்து போனாங்க அப்படின்னு கேட்கறான். அதே சமயம் லார்டு காங் என்ன சொல்றாருன்னா, லிங்ஷன் குன்சானுக்கு மேட்ச் இல்லையா அப்படின்னு கேட்கறாரு. அதை கேட்டு லார்டு காங் சிரிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாடை எடுத்துக்கிட்டு அந்த பேட்டில் அரேனாவை விட்டு கீழே போறான். அப்ப பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, செகண்ட் மேட்ச் லீ குன்ஃபேங் விசஸ் வாங் கூமிங் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே அவங்க 2 பேருமே பேட்டில் அரேனாவுக்குள்ள போறாங்க. அப்ப லீ என்ன சொல்றான்னா, நீ இந்த மேட்ச்ல இன்னைக்கு தோக்க போற அப்படின்னு சொல்றான். அதுக்கு வாங்க என்ன சொல்றான்னா, அது உனக்கு கன்ஃபார்மா தெரியாது அப்படின்னு சொல்றான். உடனே லீ அவனோட கிளவுஸை போட்டுக்கிட்டு நீ முடிஞ்சா முயற்சி செஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அட்டாக் பண்றான். அப்ப வாங்க அந்த அட்டாக்ல இருந்து டாச் பண்ணிட்டு என்ன சொல்றான்னா, உன்னோட பஞ்சிங் டெக்னிக் நல்லா தான் இருக்கு, ஆனா அது ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லீ அட்டாக் பண்றான். ஆனா லீ அந்த அட்டாக்கை டாச் பண்ணிடுறான். அப்ப அவங்க 2 பேரும் கண்டினியூஸா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அதை பார்த்து ஒருத்தர் என்ன சொல்றான்னா, அவங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்றான்னா, தியான்சியன் அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் எக்ஸாம் இதுதானா, இது ரொம்ப அமேசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப வாங்க என்ன சொல்றான்னா, லோன் பீக் ஸ்குவாட் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு லீ அட்டாக் பண்றான். அதுக்கு லீ அவனோட ஷீல்டை யூஸ் பண்ணி அந்த அட்டாக் எல்லாத்தையுமே தடுத்துறான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னா, ஹெவன்லி பீக் மவுண்டன் ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அட்டாக் பண்றான். ஆனா வாங்க அந்த அட்டாக்கை டாச் பண்ணிடுறான். அப்ப திரும்பவும் லீ வாங்க அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்ல வாங் எட்டி தூக்கி எறியப்படுறான். அப்ப ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, வாங் கூமிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேச்சென்னை தான் காட்டுறாங்க. அவன் என்ன சொல்றான்னா, வாங் கூமிங் டேலண்ட் ஆனவன் தான், ஆனா எல்லாத்துக்கும் மேல அவன் ஒரு புவர் ஃபேமிலியை சேர்ந்தவன். ஆனா லீ குன்ஃபன் நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவன். அவன் இந்த கிரேட் கியூ எம்பையர்லயே பெஸ்ட் டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ணான். அதோட இல்லாம அவன் ரொம்ப நாளா எர்த் லெவல்ல இருக்கான். அவங்க 2 பேருக்கும் உள்ள பவர் டிஃபரண்ட் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றான். அப்ப வாங் வந்து கண்டினியூஸா லீ அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஆனா லீயோட ஷீல்டை தாண்டி வாங்கோட ஒரு அட்டாக் கூட லீ மேல படவே இல்லை. அப்ப லீ என்ன பண்றான்னா, ஸ்ட்ரைட்டா வந்து வாங்க ஒரு அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்ல வாங்கோட சட்டை அப்படியே கிழிஞ்சிருது. அப்ப வாங்கோட பாடியில இருந்த காயத்தை பார்த்துட்டு அங்க இருந்த எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அதை பார்த்துட்டு ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, வாங் கூமிங்கோட பாடியில நிறைய காயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு 17 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, வாங் கூமிங் இந்த கிரேட் கியூ எம்பையர்ல ஒரு சாதாரண பர்சன், அவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இந்த பிரைஸை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா அவன் டெய்லி ட்ரைனிங் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப திரும்பவும் லீ வாங்க அட்டாக் பண்றான். ஆனா வாங்க அவனோட ஸ்வாடை வச்சு தடுத்துறான். ஆனா அட்டாக் பண்ண ஃபோர்ஸுக்கு 10 அடி பின்னாடி போறான். அப்ப லீ என்ன சொல்றான்னா, இதுதான் உன்னோட ஸ்ட்ரென்த், ஆர்டினரி பர்சன் எப்பவுமே ஆர்டினரி பர்சன் தான், நீ எவ்வளவு தான் கடினமா முயற்சி செஞ்சாலும் உன்னோட விதியை உன்னால மாத்த முடியாது, எப்பயுமே நோபல் மேன் தான் இந்த வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பர்சன் அப்படின்னு சொல்றான். அப்ப அங்க இருக்கவங்க எல்லாம் இதை கேட்டு லைட்டா கோவப்படுற மாதிரியே காட்டுறாங்க. இதை பிரின்சிபலும் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு வாங்க என்ன சொல்றான்னா, ரொம்ப அரகண்டா இருக்காத, நான் இன்னும் தோக்கல, நான் நிறைய பெயின் அனுபவிச்சிருக்கேன், டெய்லி 10 ஹவர்ஸ் ஸ்வாடை வச்சு பிராக்டிஸ் பண்ணுவேன், ஈவன் தூங்கும் போது கூட என்னோட ஸ்வாடை வச்சிருப்பேன், ஃபாரஸ்ட்ல போய் திரும்ப திரும்ப ட்ரைனிங் பண்ண என்னோட விதியை மாத்துறதுக்காக, அதோட இல்லாம ஸ்ட்ராங்கான பர்சனா மாறுறதுக்காக உனக்கு நான் அதை புரிய வைக்கிறேன். பீப்புள் எல்லாரும் நோபல் மேனா பிறக்கிறதுல அவங்க ஸ்ட்ராங்காவும் இல்லை, ஆனா கீழே இருந்தும் மேல போலாங்கிறத நான் உனக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதை லார்டு லிங்குவும் பாக்குறாரு. அதுக்கு லீ என்ன சொல்றான்னா, நீ ரொம்ப பேசுற, உன்னோட டிஃபீட்டை உன்னால மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹெவன்லி எம்பரர் ஃபீஸ்ட் ஃபாலிங் மவுண்டன் அண்ட் எர்த் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக்கை யூஸ் பண்றான். அப்ப வாங்க அந்த அட்டாக்கெல்லாம் டாச் பண்ணிட்டு என்ன பண்றான்னா, அவனோட பவரை அவனோட ஸ்வாடில் கலெக்ட் பண்றான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னா, ஹெவன்லி பீக் ஸ்வாட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை யூஸ் பண்றான். அதை பார்த்த லார்டு லிங்கு என்ன சொல்றான்னா, இது ரொம்ப பயங்கரமான ஸ்வாட் ஃபோர்ஸா இருக்கு, அதோட பிளட் லைனோட பவரையும் கம்பேர் பண்ணா ஹெவன் அண்ட் எர்த்தோட பவரை அவேக்கன் பண்ண மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, இந்த சைல்டு ஸ்வாட்ஸ்மேனா பிறந்திருக்கான். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இவன் மட்டும் ஸ்வாடோட மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டானா இந்த அட்டாக் இன்டர்மீடியட் ஸ்டேஜ் எர்த் லெவல் மார்ஷியல் மாஸ்டரால கூட இந்த அட்டாக்கை டிஃபெண்ட் பண்ண முடியாது, லீ எப்படி இதை சமாளிக்க போறான்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, அவனால ஸ்வாடோட அர்த்தத்தை புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதோட இந்த எபிசோடு முடியுது.